அம்பேத்கர் அவர் இருக்கும்போது இடஒதுக்கீடு இல்ல. அவர் படிக்கும்போது இடஒதுக்கீடு இல்ல. ஆமா. ஆனா அந்த நேரத்துல அவரு வெளிநாடுகள்ல போய் படிச்சு, இந்தியாவுடைய சட்டத்தை இயற்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த நபரா திருப்பி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ அம்பேத்கர் இருந்த காலத்துல இல்லாத இடஒதுக்கீடு அதனுடைய உந்துதல் இப்ப ஏன் தேவைப்படுது? அப்ப அவருக்கு இருந்த சுதந்திரம், இப்ப சுதந்திரம் அடைந்த இந்தியால இருக்கிற நம்ம வாழங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லையா? அம்பேத்கர் வாழ்ந்த காலத்துல சுதந்திரம் கிடைக்கல. அப்ப அவரால வெளிநாடுகள்ல போய் சுலபமாக படிக்க முடிஞ்சு இந்தியாவுக்கே ஒரு நல்லது செய்யற அளவுக்கு அவருக்கு அறிவு பெறும்போது சுதந்திரம் பெற்ற இந்தியாவில வாடுற நமக்கு அந்த உரிமை ஏன் நமக்கு கிடைக்கல? இப்பயே அந்த இடஒதுக்கான உந்துதல் அரசியல் சட்டத்தின் ரீதியாக நமக்கு உந்தப்படுது. அதனால் அம்பேத்கர் அவர்கள் வந்து எளிதாக வெளிநாட்டுக்கு போகலை. அவருக்கு ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவர் பிறந்த சமூகத்தில் அவர் ஒன்றும் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறக்கலை. ஒரு சாதாரண வறிய குடும்பத்தில் தான் பிறந்தார். ஆனால் கஷ்டப்பட்டு படிக்கும்போது அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான உதவி ஒரு மன்னர், பரோடா மன்னர் போன்றவர்கள்லாம் உதவி பண்ணி தான் அவரை அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் வெளிநாடு போய் தான் படிக்க முடிஞ்சது. உள்ளூரில் அவரால் படிக்க முடியல. உள்ளூரில் அவருக்கான அந்த அனுமதிங்கிறது வந்து பெரிய தடை இருந்தது எங்கே போனாலும். ஆனால் வெளிநாட்டில் அந்த தடை இல்லாதனால தான் அவர் படிக்க முடியுது. அவர் இந்தியாவிலே இருந்திருந்தாருன்னா அவர் இந்த அளவுக்கு ஒரு கல்வி பெறுவதற்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அவரும் பல பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் எப்படி மிதிப்பட்டார்களோ அடிபட்டார்களோ அதே போல் அவரும் மறைந்திருக்கக்கூடிய. ஆகவே வெளிநாடு போகும்போது தான் அங்கே அந்த பிரச்சனை இல்லாதனால அவரால் படிக்க முடிஞ்சது. அவர் அந்த அறிவை இந்தியாவில் பயன்படுத்துகிறாரு. அதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைச்சது. அரசியல் சட்டத்தில் அவர் வரைவு குழுவில் அவரை தலைவராக போட்டாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு எதாவது பண்ணணுங்கிற பிரிவுகள்லாம் அதில் சேர்த்தார். அந்த அளவுக்கு. ஆனால் அதில் கூட அவருக்கே தடை இருந்தது. அந்த வரைவு குழுவில் அவர் இருந்தால் கூட அந்த அரசியல் சட்டம் எல்லாமே பூர்த்தி செஞ்சிருச்சான்னா இல்லை. அவர் கொண்டு வந்த அந்த அரசியல் சட்டத்தில் வேலை வாய்ப்புக்கான பிரிவு இருந்தது. 16(4)ங்கிற பிரிவு தான் வேலை வாய்ப்புக்கான இடஒதுக்கீட்டுக்கான பிரிவு. ஆனால் கல்விக்கான பிரிவே இல்லை. அப்போ அவர் கொண்டு வரும்போது கல்விக்கான பிரிவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. கல்விக்கான பிரிவு வந்ததற்கு தமிழ்நாடு தான் காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்யூனல் ஜீவோ 1928 நடைமுறைக்கு வருது. 100% இடஒதுக்கீடு. இந்தியா சுதந்திரம் அடைகிறது 1947. அரசியல் சட்டம் அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஜனவரி 26, 1950. இந்த 1950 வந்த உடனேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உயர் ஜாதியினர் உடனே இந்த கம்யூனல் ஜீவோக்காக எதிர்த்து வழக்கு போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். இது அரசியல் சட்டத்துக்கு எதிராக இருக்குது. அரசியல் சட்ட பிரிவு 14க்கு எதிராக இருக்குது. அனைவரும் சமம் சொல்கிறதுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அந்த உயர்நீதிமன்றம் இந்த கம்யூனல் ஜீவோ செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுக்குது தமிழ்நாட்டில். உடனே அன்றைக்கு இருந்த அரசு, தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அங்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு சரிதான், கம்யூனல் ஜீவோ செல்லாது, அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் தந்தை பெரியார் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது. 1 வருஷம் போராடுறாங்க. போராடி அந்த வலு எப்படின்னா எல்லா மக்களும் ஒடுக்கப்பட்ட, ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பார்த்துட்டாங்க இடஒதுக்கீடு. அதனால் அந்த வேகம் இருந்தது. மக்களை திரட்டி போராட்டம் பண்ணும்போது அங்கே ஒன்றிய அரசில் அமைச்சராக அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்கள், சட்ட அமைச்சராக அண்ணல் அம்பேத்கர் இருக்காரு. அவங்க இந்த போராட்டத்தை பார்த்துட்டு இதுக்கு எதாவது பண்ணணுமேனு சொல்லி அரசியல் சட்டத்தை திருத்தம் கொண்டு வராங்க. அரசியல் சட்டம் வந்தது 1950 ஜனவரி. இந்த போராட்டம் நடந்த உடனே முதல் திருத்தம் வருது. முதல் திருத்தம் வர்றதே எங்கே வருதுன்னா கல்வியில் தான் வருது. சரி, 15(4)ங்கிற பிரிவை கொண்டு கல்வியில் இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. ஸோ பிரிவை இங்கே உள்ள போராட்டத்தின் காரணமாக முதல் திருத்தம் கல்வியில் கிடைக்குது. ஸோ கல்வி கற்பதற்கான ஒரு திருத்தமே அதற்கு பிறகு தான் வருது. அப்போ ஏன்னா கல்வி கற்காமல் நீங்கள் வேலை வாய்ப்புக்க போக முடியாது. ஆனால் அம்பேத்கருக்கு அது தெரியாமல் இல்லை. ஆனால் அவருக்கு இருந்த பல தடைகளில் சிலது தான் கொண்டு வர முடிஞ்சு. ஸோ அதற்கு பிறகு தான் கல்வி இந்தியா முழுவதுக்கும் வருது. ஸோ இதுதான் அதனுடைய வரலாறை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் வெளிநாட்டில் படித்தது இங்கே பண்ணால் கூட அரசியல் சட்டத்தில் எல்லாத்தையும் அவரால் கொண்டு வர முடிஞ்சது. அவரும் நிறைய போராடி அதன் காரணமாக இவங்க சொன்ன பாருங்களேன், அவர் பதவி விலகினார்னு. பதவி விலகிறதுக்கான காரணத்தை சொன்னார்ல, ஏன் பதவி விலகிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவை நடைமுறைப்படுத்த அரசு தயங்குது, பெண்களுக்கான சொத்துரிமையை தர மறுக்குது, இதெல்லாம் தான் அவருடைய சொன்ன காரணங்கள் சொல்லி விலகிறார்.
அப்போ அவருக்கு ஒன்று பல தடைகளை மீறி அவர் செஞ்சு பார்த்தாரு, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு பார்த்தாரு, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இந்தியால இடஒதுக்கீடு இருக்கு. ம். அதே மாதிரி மத்த கண்ட்ரிகள்ல எல்லாம் இருக்கா? அது ம். எப்படி இருக்கு அங்க? அதாவது ஒரு உண்மையில் நான் ஒரு சர்வே எடுக்கும்போது கிட்டத்தட்ட 80 நாடுகளில் பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு. பல்வேறு வடிவங்கள், எல்லா நாட்டிலும் ஜாதிங்கிற அமைப்பு கிடையாது. அங்கங்கே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள். இப்போ அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே